ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு பப்பாசி பழ ஸ்மூதி தான் பார்க்க போகிறேன். வாங்க பாப்போம். பப்பாசி பழங்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. நான் ஒரு பாதி பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு ஃபுல் பனானா ஒன்று எடுத்திருக்கேன். அதையும் கியூபா கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. யோகர்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுங்க. தேன் ஒரு 3லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் மட்டும் எடுங்க. பப்பாசி பழங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடியா இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் அடிக்கடி கொடுத்து வாங்க. ஐஸ் கியூப்ஸ் போடுங்க. இந்த பப்பாசி பழம் பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச சருமத்தை எப்போதும் இளமையாக வச்சிருக்க உதவும். ஒரு அரை கப் மட்டும் நார்மல் வாட்டர் சேருங்க. இப்போ இதை நல்லா பிளெண்டரில் அரைச்சிடுங்க. இந்த ஸ்மூதிக்கு நல்ல பேஸ்ட் ஆக்காமல் சின்ன சின்ன பப்பாசி பழ துண்டுகள் வர மாதிரி அரைங்க. அப்போ தான் பப்பாசி பழ துண்டுகள் வரும்போது நல்லா இருக்கும். அப்போ இனி எங்கே பப்பாசி பழத்தை பார்த்தாலும் அதை வேண்டி சாப்பிட்டுடுங்க. இன்றைக்கு நான் பப்பாசி பழ ஸ்மூதி செய்கிறது மட்டுமல்லாமல் பப்பாசி பழத்தோட நன்மைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இனி எங்கே பப்பாசி பழத்தை பார்த்தாலும் வாங்க மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thanks for watching.